திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு மீண்டும் ஒரு முறை இந்த சிறப்பான இடத்தில் அற்புதமான வகுப்புடைய இடத்துல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல இணைஞ்சிருக்கிற தருணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூமராலஜி வகுப்பிற்குரிய இந்த வருடத்தில் 2026 நியூமராலஜியுடைய முதல் பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. அந்த வகுப்பிற்குரிய முன்னோட்ட வகுப்பு அப்படின்றது இன்னைக்கு நடக்க இருக்கிறது. முதலே தெரியும், நம்ம கோபி சரவணன் ஐயா அவர்கள் நம்மளுடைய பஞ்சபட்சி வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில சென்ற வருடம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம கேட்டோம். சிறப்பான முறையில அந்த வகுப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. அதனால ஐயா அப்படிங்கிறது நமக்கு ஒரு நியூமராலஜி வகுப்பு அப்படிங்கிறது, ஏன்னா ஐயா அவர் ஒரு பொக்கிஷம் மாதிரி. என்னன்னா எல்லா துறையிலும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பெற்ற ஒரு ஆசிரியர். அந்த வகையில இன்னைக்கு இந்த நியூமராலஜி வகுப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல முதல் வகுப்பு நீங்க எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுகோள் வச்சோம். அதை மறுக்காம கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு அப்படிங்கிறது எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில தொடர்ந்து உள்ளது. அனைத்து நண்பர்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வகுப்பில் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோபி சரவணன் ஐயா அவர்களை ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். எஸ், நான் தெரியுறேன் எல்லாருக்கும். ரொம்ப நன்றிங்க. ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா சாரி, ஏற்கனவே சாரி என்கிட்ட சொல்லிட்டாரு இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்எக்ஸ்பெக்டடா நான் வெளியில இருக்க வேண்டியதா இருக்கு, ஊர்ல இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால வந்து மொபைல்ல தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நார்மலா நம்ம லேப்டாப்ல எடுப்போம். ஏற்கனவே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா உங்களுக்கு? நல்லாவே கேக்குதுங்க சார். நல்லாவே கேக்குது. ஓகே சார் வணக்கம் சார். அப்புறம் நல்லா இருக்கு சார். ஆனா சூப்பரா இருக்கு சார். ஹாப்பியா ஜாலியா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கிறேன் சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எனக்கும் ஓகே. பட் அன்எக்ஸ்பெக்டடா வெளில வந்ததுனால என்னால வந்து பண்ண முடியல. சரி, இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், அறிமுக பயிற்சி வகுப்புன்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னு கேட்டா, நியூமராலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்காக. நியூமராலஜி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நியூமராலஜினா அதான் எண் கணிதம் தானே, அது தெரியுங்க. டேட் ஆஃப் பர்த் வச்சு பண்ணுவாங்க, நேம் வச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியுங்க. சரி, அதெல்லாம் ஓகே. நம்ம இந்த பயிற்சி வகுப்புல, அதாவது இன்னைக்கு கிடையாதுங்க, இந்த பயிற்சி வகுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி, அதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அது அப்புறமா சொல்றது என்னன்றத. சரிங்களா? இப்ப நார்மலா உங்களுக்கு நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நியூமராலஜினா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாட் இஸ் மீன் நியூமராலஜி? உங்களோட ஐடியா, உங்களோட தாட் ப்ராசஸ். எஸ் சார், வணக்கம். பாண்டிச்சேரி சிவராஜ் சார். சொல்லுங்க சார். நியூமராலஜினா நம்பர் வச்சு கணிக்கிறாங்க. ஜோதிடத்தை விட இப்ப நம்பர் வச்சு கூட அட்வான்ஸ் லெவல்ல கொஞ்சம் போயிடலாம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். மற்றபடி எனக்கு அதுல அந்த தெரியல. ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஒரு ஆல்பபெட்டிக் ஒரு லெட்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் மதிப்பு கொடுத்துருக்கிறதாங்க. அந்த எண் மதிப்பை வச்சு கூட்டி அந்த எண்ணுக்கான ஒரு பலனை எடுத்து பேர் வைக்கிறதோ இல்ல தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கிறதோ, அது மாதிரி ஒரு இதுதான் வந்து நியூமராலஜின்னு இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம் சார். ஓகே மேடம், சூப்பர் மேடம். எல்லாருமே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். சரி, எண்களுக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு இருக்கு? திருக்குறள்ல கூட இருக்கு பாருங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தக. அதனால எண்களுக்கு அவ்வளவு, அதாவது எழுத்துக்கும் எண்ணுக்கும் சொல்லல, எண்ணும் எழுத்தும் தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன எண்களுக்கு அவ்வளவு மதிப்பு? அதிகமா செயல்பட்டு இருக்கோம். சூப்பரா சொல்றீங்க சார். நம்ம யூஸ் பண்றது வந்து பேன் கார்டு, அதுல நம்பர்ஸ் இருக்கு. அப்புறம் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எத்தனை டிஜிட்டுங்க? 4, 8, 12 டிஜிட்டா? அவ்வளவும் எது? நம்பர்ஸ். 12 டிஜிட் நம்பர்ஸ்.
அப்புறம் வேற என்ன கார்டு யூஸ் பண்றோம், வேற என்ன யூஸ் பண்ண நம்பர்ஸ் டெய்லி யூஸ் பண்றோம், பின்கோடு. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இடத்துக்கும் பின்கோட் நம்பர். வீட்டுக்கு டோர் நம்பர். ஸ்ட்ரீட்டுக்கு 13வது ஸ்ட்ரீட் 14வது ஸ்ட்ரீட் நம்பர்ஸ். அப்புறம் வேற எங்க இருக்கு சார்? எக்ஸாமுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு ஒரு நம்பர். மொபைல் நம்பர். மொபைல் நம்பர். காரு வண்டி இதெல்லாம் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு நம்பர். காரு வண்டி எல்லாத்துலயும் நம்பர்ஸ் தான் இருக்கு. அதே அப்ப மாதிரி நம்மளோட தொழிற்சாலைங்கிறாங்கன்னா அதுக்கான அங்கீகாரத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. நம்மளுடைய சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே நம்பர் இல்லாம நம்ம வாழவே முடியாது சார். அந்த மாதிரி இருக்கு இப்ப வாழ்க்கை. அப்ப நம்ம நம்பருங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்துக்கோங்க. அந்த எண்கள் நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இப்ப நீங்க ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்றீங்க. நீ உங்களோட டேட் ஆஃப் பர்த் யாராவது ஒருத்தர் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். சார் 3/4/82. சரி, 3/4/82 சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க ஏன் அந்த தேதியில பிறந்தீங்க? நீங்க 4ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 2ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 3ஆம் மாசத்துக்கு பேர 4ஆம் மாசம் பிறந்திருக்கலாம், இல்ல 12ஆம் மாசம் பிறந்திருக்கலாம். நீங்க ஏன் அந்த தேதியில பிறந்தீங்க? ஏன் அந்த நேரத்துல பிறந்தீங்க? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம், 10 நிமிஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம். அந்த வருஷத்துக்கு வேற இன்னும் 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம், 10 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம். ஏன் அந்த தேதியில அந்த நேரத்துல அந்த இடத்துல பிறந்தீங்க? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தே 3/4/87 1987 இருக்கு. அதுதான் சார் நம்மளுடைய விதி. அதுதான் நம்மளோட விதி. நம்ம கையில இல்ல. கரெக்ட். இப்ப நம்மளுடைய விதியே அந்த எண்கள் தான் நிர்ணயிக்கின்றன. ஒரு எண்களுக்குமே ஒரு தனி மதிப்பு உண்டு. ஒரு எண்களுக்குமே பஞ்சபூதங்கள் கூட கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு எண்களுக்குமே கிரகங்கள் கூட கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப நம்மளோட நம்ம யூஸ் பண்ற மொபைல் நம்பரா இருக்கட்டும், நம்மளோட ஆதார் நம்பரா இருக்கட்டும், நம்மளுடைய எந்த நம்பர் ஆனாலும் இருக்கட்டுங்க, அந்த நம்பருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் டைரக்டா கனெக்டிவிட்டி இருக்கு. புரியுதுங்களா? சரி, அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பர் அமைஞ்சிருச்சு. நம்ம டேட் ஆஃப் பர்த் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அந்த டேட் ஆஃப் பர்த் அமைஞ்சிருச்சு. அந்த அமைந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் நமக்கு தெரியல. வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்றோம். நம்ம பிசினஸ் பண்றோம், ஒர்க் பண்றோம், என்னென்னமோ பண்றோம், எவ்வளவோ ட்ரை பண்றோம். இருந்தாலும் சிலரால என்னமோ பரவாயில்லைங்க, ஏதோ கொஞ்சம் அப்படியே டெவலப் போயிட்டு இருக்கு லைஃப், ஏதோ சல்தாகி கோயிங் ஆன் யார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு அட எங்க போகுதுங்க, அது பாட்டுக்கு அப்படியே உருண்டுகிட்டு இருக்குங்க, அப்படியே கீழே உருண்டுற மாதிரி லைஃப் பாட்டுக்கு இருக்குங்க. நான் எவ்வளவு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 அடி மேல உயர்ந்தால் 4 அடி கீழே சறுக்குது, இல்ல 2 அடி கீழே உயர்ந்தால் 1 அடி சறுக்குது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கழுமரம்ல ஏறுற மாதிரி தான் இருக்குது என் வாழ்க்கையும். போய் ஏறுறேன், எண்ணெயை ஊத்தி விட்டுறேன், கீழே சறுக்கி வந்துடுறேன். இந்த மாதிரி தாங்க என் லைஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கு. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஜோதிட துறையில பாத்தீங்கன்னா, ஜோதிடம் உங்களுடைய கிரகங்களோட அமைப்பு இப்படி இருக்கு, அந்த வீடு சரி, கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்கு. உங்க 6ஆம் பாடி ரேக்கி லெவல்ல பாத்தீங்கன்னா 6ஆம் பாடி எனர்ஜி லெவல் உங்களுக்கு இப்படி இருக்கு, அது ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஃபுட் ஏதாவது ஒண்ணு பிடிச்சது சொல்லுங்க. உணவு என்ன உணவு உங்களுக்கு பிடிக்கும்? சாம்பார் சாதம் சார். சரி, ஓகே. சாம்பார் சாதத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? காய்கறிகள், அரிசி, பருப்பு, காய்கறி, மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா நமக்கு மஞ்சள் தூள், பெருங்காயம், தண்ணி, அப்புறம் அது பத்த வைக்கிறது பாத்திரம், ஸ்டவ், கேஸ், இவ்வளவு விஷயம் தேவைப்படுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்தால்தான் சாம்பார் சாதம். கிரகங்கள், பஞ்சபூதங்கள், உயிர் சக்தி, இந்த உடம்புக்கான தேவையான சக்தி, விட்டமின் ABCDEFGH, அப்புறம் வேற என்னெல்லாம் தேவையோ இதெல்லாம் சேர்ந்தால்தான் நமது முழு வாழ்க்கை. இப்ப சாம்பார் சாதம் ரெடி, எல்லாமே போட்டாச்சு, உப்பை மட்டும் போடல. சாப்பிட முடியுமா யாராவது? காரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, சுத்தமா காரம் இல்ல. பருப்பை மறந்துட்டப்பா சாம்பார் சாதத்துல, தண்ணி இல்லப்பா, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. முழுமை அடையுமா? முழுமை அடையாது. இப்ப நம்ம நம்ம நினைக்கலாம்,
நியூமராலஜி இருக்கு, ஆஸ்ட்ராலஜி இருக்கு, நிறைய இருக்கே. இதெல்லாம் இதுல இதெல்லாம் கத்துக்கு நான் என்னதாங்க பண்ண போறேன் என் வாழ்க்கையிலன்னு கேட்டா, இது எல்லாமே தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு வீடுன்னு எடுத்து ஒரு ஹால் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு, இல்ல 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு பாத்ரூம் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு, கிச்சன்ல நிறைய வகையான பாத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான வீடு. இப்ப நம்ம வாழ்க்கையும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, கிரகங்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, உயிர் சக்தி இருக்கு, நம்ம உடம்பு இருக்கு, இதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு, இதுக்கு தேவையான சக்திகள் இருக்கு. இதெல்லாமே சேர்ந்தால்தான் நமது வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கை கம்ப்ளீட்டாக இருக்க வேண்டும் என்றால் எங்க எது சரியில்லையோ அதை தான் சரி பண்ணணும். இப்ப செவுத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்குங்க, ஆணி அடிக்கணும். சரிங்களா? எனக்கு ஒரு ஆணி இருக்கு, என்கிட்ட ஒரு ஆணி இருக்கு, பிளக்கட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு, ட்ரில்லர் இல்ல. எனக்கு இப்ப ஆணி செவுத்துல அடிக்கிறதுக்கு தேவை ட்ரில்லர். செவுத்துல இருக்கிற ஆணியை எடுக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு வேண்டும். புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில எங்க எதை பண்ணாலுமே அதுக்கு தகுந்த அந்த கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் நமது வாழ்க்கை அந்த என்ன செய்ய போறோமோ அது முழுமை அடைகிறது. இப்ப நமது வாழ்க்கையில நான் கிரகங்களை பார்த்துட்டாங்க, நான் ஜாதகத்தை பார்த்துட்டேன், அந்த கோயில் போயிட்டு இருக்காங்க, எனக்கு பரிகாரம் பண்ணிட்டாங்க, எனக்கு அதை பண்ணிட்டாங்க, எனக்கு இதை பண்ணிட்டாங்க, எனக்கு ரேக்கி தெரியுங்க, நான் பிராணிக் ஹீலிங் படிச்சிருக்கேங்க, எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எண்களால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி பண்றதுக்கு அந்த எண்களால தான் செய்ய முடியும். அது ஏன் நமக்கு தெரியணும். அது நம்ம ஏன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம முழுமையாக அதை நிறைவேற்ற முடியும். பரிகாரம் செய்யலாம்னு சொல்ல வச்சுக்கலாமா? நம்ம பரிகாரம்னு வச்சுக்கலாம். அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, ரிப்பேர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை எங்கேயாவது ரிப்பேர் ஆச்சு, ரிப்பேர் பண்ண முடியும், சரி பண்ண முடியும். வாழ்க்கை எந்த இடத்துல ப்ராப்ளமா இருக்கோ அந்த இடத்துலதான் போய் சரி பண்ணணுமோ தவிர, இப்ப செடிக்கு தண்ணி ஊத்துனாதான் செடி வளரும். செடிக்கு நான் உரம் போட்டுட்டாங்க தானா வளர வேண்டியதுன்னு தண்ணி ஊத்துனாதான் ஏன் வளரும்? செடிக்கு மண்ணு நல்லா இருக்கணுங்க, செடி வளர்றதுக்கு உரம் போடணுங்க. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு எண்கள் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா அதை சரி பண்ணாதான் இது சரியாகுமோ தவிர, நான் மத்ததெல்லாம் சரி பண்ணிட்டேன், நான் காரம் நிறைய போட்டுட்டு கரெக்டா மசாலா கரெக்டா போட்டேன், அரிசி பருப்பு எல்லாம் கரெக்டா போட்டேன், உப்பத்தானாங்க விட்டுட்டேன், இதுல என்னங்க 2 ஸ்பூன் உப்பு போடலாம் இவ்வளவு கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த 2 ஸ்பூன் உப்பு தான் வாழ்க்கை முழுமை அடைகிறது, அந்த சாம்பார் சாதத்தை முழுமை அடைகிறது. அப்ப இவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் எண் கணிதம் மூலியமாக, நியூமராலஜி மூலியமாக நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, எண் கணிதம் மூலியமாக எப்படி நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எண் கணிதத்தை வச்சு எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாமே நமக்கு தெரியணும்னு கேட்டா அவசியம் தெரிய வேண்டும். சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது சொன்னாரு, பல துறைன்னு சொன்னாரு. உண்மையாதாங்க. அக்குபஞ்சர், ரேக்கி, அதுக்கப்புறம் பிராணிக் ஹீலிங், வர்மா தெரப்பி, எண் கணிதம், நியூமராலஜி, சைக்காலஜி, என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். இப்போ கூட நம்ம ட்ரிபிளம்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்னர் வேர்ல்டுன்னு, அதாவது நம்ம தனி மனிதனோட வாழ்க்கைக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை எப்படி வெளில கொண்டு வரது, என்னெல்லாம் பண்றது, அதுக்கு தான் இப்போ பயிற்சி வகுப்பு. இந்த மாதிரி பல துறைகளை வச்சிருக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, சார் ஏதாவது 1 படிச்சு 2 படிச்சிருந்தா பரவாயில்ல, நீங்க பாட்டு ஒரு 15-20 வச்சு அப்படியே லிஸ்டே வச்சிருக்கீங்க, எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குதோ அதை தான் போய் சரி பண்ணணும் தவிர, மனசுல இருக்க ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணும், மனசை தான் போய் சரி பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உடம்ப தான் போய் சரி பண்ணும். கிட்னில இருக்கிற ப்ராப்ளத்துக்கு கிட்னி தான் போய் சரி பண்ணும். அப்ப எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த முறை அவங்களுக்கு பயன்படுகிறதோ அந்த முறையை அவங்களுக்கு பயன்படுத்தினால் அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும். சரிங்களா? ஆனா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே இன்டர்லிங்க் இருக்கு. ஜாதகம் கிரகங்கள் சம்பந்தப்பட்டது, எண் கணிதத்துல கிரகங்களும் இருக்கின்றன, எல்லாமே சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறது. சரிங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க, 3/4/1987 தானே சார் சொன்னீங்க, கரெக்டுங்களா? சார் 82. 3/4/1982. அப்ப 82. இப்ப 3/4/1982 வரும்போது இப்ப பேசிட்டு இருக்காரு பாருங்க, அவர் பேர் எனக்கு தெரியல, உண்மையா நான் பாக்கலங்க பேரு. அவருடைய செல்வராஜ். சரி, சூப்பர் சார், தேங்க்யூ சார். இப்ப 3ங்கிறது அது பிறந்த தேதி. சரிங்களா? முதல்ல நம்பர் வரும் 03. 3 அப்படின்னாலே கிரகங்கள் தன்மையில பாத்தீங்கன்னா குருவோட தன்மை. இந்த பிறந்த தேதி இருக்கு பாருங்க, இந்த பிறந்த தேதி ஏன் குருவோட தன்மையில அவர் இருக்கணும்? அவர் எந்த ஃபீல்ட்ல இருந்தா அவருக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்குன்னு கேட்டா, சொல்லி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, மற்றவங்களுக்கு சஜஷன் கொடுக்கறது, ஒரு அட்வைசர்,
கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர், அந்த கவுன்சிலர் சொல்லுங்க. நம்ம வந்து படிப்புக்கு கவுன்சிலிங் பண்ணுங்களா, அந்த கவுன்சிலிங் சொல்றேன். அந்த துறையில இருந்தால் அவருக்கு பெஸ்டாக இருக்கும். நீங்க எந்த துறையில சார் இருக்கீங்க? சார் நான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கேன் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல என்னவா இருக்கீங்க சார்? சார் எலக்ட்ரிஷியன், பிளம்பிங். ஸோ நானும் எலக்ட்ரிஷியன் பல வேலைகளை கம்பெனில இருக்கீங்க. கத்துருந்தேன் சார். பல வேலைகள் கத்துருக்கேன். எந்த வேலையுமே எனக்கு செட் ஆகல. கடைசியில நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி வந்திருக்கு சார். நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி வந்திருக்கீங்க. சூப்பர் சார். இப்போ வந்து பிளம்பிங்ல அஸ்ட்ராலஜி இப்போ கத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா சார், அதுக்குள்ள வந்திருக்கு சார். இப்பதான் சார் நீங்க சரியான ஃபீல்டுக்குள்ள, உங்களுக்கான ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப சார் என்ன சொல்றாரு, செல்வராஜ் சார் என்ன சொல்றாரு, நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க. பிளம்பிங், அதாவது பாருங்களேன், பிளம்பிங்க்கும் நியூமராலஜிக்கும் அது இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா, அஸ்ட்ராலஜிக்கும் சம்மந்தம் கேட்டா கிடையாது. ஆனா இப்பதான் அவர் அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்திருக்காரு. அவரோட நம்பர் என்ன? பிறந்த தேதி பிறவி எண் 3. அப்ப அந்த 3ன்றது வந்து குருவோட தன்மை கொண்டது. இவர் குருவோட தன்மையில இயங்கும் போது சீக்கிரமா ஒரு வாழ்க்கையில முன்னேறிட முடியும். புரியுதுங்களா? பிரபஞ்சமே அவருக்கு எந்த வேலையுமே பிசினஸ் செட் பண்ணி விடல பாருங்க. இதை வேற ஏதாவது செட் பண்ணி அங்க போயிட்டுப்பாங்க. சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேறிட முடியும். இப்ப நம்ம இந்த நியூமராலஜி கத்துக்கிட்டு, நம்ம எல்லாரும் நியூமராலஜி கத்துக்கிட்டு முதல்ல யார் வாழ்க்கையை சரி பண்ணிக்க போறோம்னா நம்ம வாழ்க்கையை தான் சரி பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்னு சரி பண்ணிக்க போறோம்னா பிறவியன் கண்டுபிடிக்க போகிறோம், விதியன் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம், நேம் இருக்கு பாருங்க பேருக்கான அதோட நம்பர்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதற்கு தகுந்த அந்த கிரகத்துக்கு தகுந்த அது எந்த லக்கி நம்பரோ அதற்கு தகுந்த ஒரு பிசினஸோ அதற்கு தகுந்த வேலையோ அதற்கு தகுந்த விஷயங்கள் நம்ம ஆரம்பிச்சு செய்யும் போது சீக்கிரமா நம்ம வாழ்க்கை டெவலப் ஆகும். நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா டெவலப் பண்ணி கேட்டா டெவலப் பண்ண அப்பெல்லாம் பெருசா எதுவும் இல்லைங்க அப்படின்னு தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்ப நமது தன்மை என்ன? 3 4 4 3 7 சரிங்களா? 1982 சொன்னாரு. 8 + 2 10, 10 + 7 17, 17 + 9 19 20 26 27 27 7 + 2 9 செவ்வாய். என்ன கணக்கு போடுன்னு புரிஞ்சுதுங்களா? டேட் ஆஃப் பர்த் கணக்கு போட்டீங்க சார் மொத்தமா? எஸ், டேட் ஆஃப் பர்த் மொத்தமா கூட்டினா 27 வருதுங்களா? ஆமாங்க சார். 27 2 + 7 9 9 செவ்வாய். உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உழைப்பு, அதாவது இவர் பாருங்க, பிறவி எண்ணுங்கிறது வந்து முதல்ல டேட் ஆஃப் பர்த், விதி என்கிறது கூட்டுத்தொகை, டேட் ஆஃப் பர்த் கூட்டுத்தொகை. இப்ப அவருக்கு 9 வருது. 9 அப்படின்னாலே செவ்வாய் கிரகம். சரிங்களா? இப்ப செவ்வாய் அவருக்கு சூப்பரா இருப்பாரு. உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டது. பிளம்பிங் சொன்னாருங்களா? பிளம்பிங் ஒர்க்ல இருக்காரு. பிளம்பிங் அந்த வீட்டுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பண்றது செவ்வாய், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அங்க இருக்குது. அப்ப அவரோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் அவருக்கு கரெக்டா அமைஞ்சிருக்குது. ஆனாலும் ஏன் அவரால் பெரிய லெவல் அந்த வர முடியலன்னா, முதல்ல யார் உட்காந்துருக்கா? குரு உட்காந்துருக்காங்க. யாரு? 3 நம்பர் தேதி 3. அப்ப அந்த குரு சரியான முறையில அந்த குருவுக்கான தொழில் செய்யும் போது, அந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் செய்யும் போது அவர் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற்றம் அடையும். அவர் வாழ்க்கை சீக்கிரமா முன்னேறிடலாம். ஆனா இது தெரிஞ்சதை நம்ம அப்பயே பண்ணியிருப்போமே. நான் எல்கேஜி படிக்கும்போது தெரிஞ்சா நான் யூகேஜி படிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலாமா, இல்ல எந்த கோர்ஸ் எடுக்கலாம்? எஸ், உண்மை அதுதாங்க. நம்ம எந்த கோர்ஸ் படிச்சா நமக்கு நல்லது, எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நமக்கு நல்லது, அட போங்க சார், ஏற்கனவே பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு, எங்க இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், அதுக்கும் நம்பர் தேவைப்படுகிறது, அந்த நம்பரும் எடுக்கலாம். ஏற்கனவே எனக்கு நல்லா தாங்க இருக்கு நம்பர், ஐம் சோ ஹாப்பி. நம்பர் 6 இருக்கு, சுக்கிரன் இருக்கார், சூப்பரா இருக்கு, நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறேன், எல்லாமே நல்லா தான் இருக்கு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. என்ன குடும்பத்துலதான் சின்ன சின்ன பிரச்சனை, வீட்டுக்குள்ள ஏன்டா போறோம்னு இருக்கு, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, பிரச்சனையா இருக்குது. அப்ப எந்த நம்பரை அங்க சரி பண்ணணும்? குடும்ப பிரச்சனை எது? சுகபோக வாழ்க்கை வாழ முடியல, எல்லாம் இருக்கான சுகமா வாழ முடியல, நம்பர் 6 மிஸ் ஆகுது. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐடியாலாம் நிறைய இருக்கு, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி சொதைப்பு விட்டுறேன், எப்படி பேசணும்னு தெரியல, நம்பர் 5 புதன், புதனுக்கு தேவையானது மிஸ் ஆகுது. அப்ப நம்ம எந்த ஃபீல்டுல இருக்கோம், அந்த ஃபீல்டுக்கு தகுந்த எண் எது, நமக்கு தகுந்த எண் எது, ரெண்டும் மேட்ச் ஆகுதா, எப்படி அதை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது,
எல்லாருக்குமே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 வரல இருக்கக்கூடிய எண்கள்ல டேட் ஆஃப் பர்த்ல எல்லா எண்களும் வராது. ஏதோ ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆகும். ஏன் 2 நம்பர் சிலருக்கு 2 3 நம்பர்லாம் மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் என்ன தெரியுங்களா? 06/02/2006 06 6 1 வந்துருச்சுங்களா? 02 2 வந்துருச்சுங்களா? 2006 மறுபடியும் 2 மறுபடியும் 6. அப்ப என்னாச்சு? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 0ல 0 இருக்கு, அதை விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8ல 9ல வரல 2 6 மட்டும்தான் இருக்குது டேட் ஆஃப் பர்த்ல. மற்ற நம்பர் எல்லாமே மிஸ்ஸிங். அப்ப எல்லா கிரகத்தோட இணைஞ்சு அவருக்கு மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அவர் லைஃப் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? சூரியன் 1 சூரியன் 2 சந்திரன், மனசும் சரியில்லை, சூரியனர் தன்னம்பிக்கையில எப்படி இருக்கும் அவர் லைஃப்? சரி 2 இருக்கு சந்திரன், மனசை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. 6 சுக்கிரன் நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. 2 மனசை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. உடம்பு ஆரோக்கியம் அது அந்த அளவுக்கு சுமாரா தாங்க இருக்கு உடம்பு ஆரோக்கியன்றாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த நம்பர்லாம் ஏன் மிஸ் ஆயிருக்கு? ஏன் பிறக்கும் போது அதெல்லாம் நம்பர் மிஸ் ஆயிருக்கு? அதெல்லாம் தெரியலையே. சரி பிறந்த தேதியை மாத்த முடியுமா? இருங்க, நான் வந்து என்ன பண்றேன்னா 1 வர மாதிரி 1947 1 வந்துருச்சுங்க. சரிங்களா? 9 வந்துச்சு 19ல. 8 6 வச்சுக்கலாம், 86 வச்சுக்கலாம். 1986 வந்துச்சு. மீதி இருக்கிற நம்பர்ல 3 4 எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியுமான்னு கேட்டா நம்மளால வச்சுக்க முடியும். ஏன்னா டேட்டாவே நம்ம பிறந்துட்டோம், அதை மாத்த முடியாது. சரி இப்ப அதை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு மாத்த முடியாது. ஆனா அதுல எந்தெந்த கிரகங்களோட எண்கள் மிஸ் ஆயிருக்கோ அதை எங்க போய் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா அதற்கு தான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. உங்க பேர் என்னங்க? சொல்லுங்க. செல்வராஜ் சார். ஏன் உங்களுக்கு செல்வராஜ்னு பேர் வச்சாங்க? உங்களுக்கு ஏன் செல்வராஜ்னு பேர் வச்சிருக்காங்க? யுவராஜ்னு பேர் வச்சிருக்கலாம், இல்ல ராஜான்னு பேர் வச்சிருக்கலாம். நீங்க சைனால பிறந்தா வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம், சியா ஹூங்கியான்னு கூட பேர் வச்சிருக்கலாம், எவ்வளவு பேர் வச்சிருக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஏன் செல்வராஜ்னு பேர் வச்சிருக்காங்க? அப்ப உங்களோட பெயருக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. உங்க டேட் ஆஃப் பர்த் மாத்த முடியாது, உங்க பெயருக்குன்னு தனி மதிப்பு இருக்கு. உங்க பெயருக்கான மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா இங்கிலீஷ்ல உங்க பேரை எழுதிட்டு அதுல ஒரு எழுத்துக்களுக்கும் ஒரு எண்கள் இருக்கு. அந்த எண்களை பார்த்துட்டு அதுல எந்த எண்கள் அதிகமாக வந்திருக்கு அதோட கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த விஷயங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ உதாரணத்துக்கு செல்வராஜருக்கு கூட்டுத்தொகை 6 வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 6 இருக்கு. அப்ப சுகபோகமான வாழ்க்கை இருக்குது. ஆனா அதை முழுமையா அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா செல்வராஜ் இந்த பேர்ல இருக்கு பாருங்க, பேர்ல இருக்கிற நம்பர் எந்த நம்பர் அதிகமாக இருக்கு அதோட ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும். புரியல, குழப்பமா இருக்குல்ல? சிம்பிள். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அதை மாத்த முடியாது. பேரு நியூமராலஜி, அதுல பார்த்தோம்னா ஒரு எண்களுக்கும் ஒரு எழுத்துக்களும் ஒரு எண்கள் இருக்கும். அந்த எண்கள்ல எந்த எண் அதிகமாக இருக்கு. சரிங்களா? அப்புறம் கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கு, இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல சில கிரகங்களோட தன்மை வந்து சேரும். சரி, இப்போ ஒரு பேர் மாத்தணும் அப்படின்னு கேட்டா பாஸ்போர்ட்ல இருந்து விசா கார்டுல இருந்து அது என்னது ரேஷன் கார்டு, எலெக்ஷன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, பால் கார்டு, போஸ்ட் கார்டு, எல்லா கார்டுலயுமே நம்ம போய் நேம் மாத்தி ஆகணும். ஸ்பெல்லிங் மாத்தணும். செல்வராஜ் SELVARAJJ போடலாம். இன்னொரு ஜே சேர்த்தாதாங்க உங்களுக்கு அந்த நம்பர் வரும், கூட்டுத்தொகை வரும், அப்பதாங்க உங்க லைஃப் முன்னேறும். ஓகே, JJ போட்டுக்கலாம். SEE போட்டுக்கலாம், செல்வராஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். RAA போட்டுக்கலாம், ராஜ். நியூமராலஜி பிரகாரம் இதை மாத்தணும், கெசட் ஆபீஸ்ல போய் மாத்தணும், அவ்வளவு வேலை இருக்குது. சரி ஓகே, இப்ப டேட் ஆஃப் பர்த் மாத்தவே முடியாது, கன்ஃபார்ம். பேர் வந்து மாத்திக்கலாம், ஆனா அது எக்கச்சக்கமான வேலை இருக்கு. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில நம்பர் மிஸ் ஆகுது. அந்த நம்பரை நான் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு கேட்டா எங்கெல்லாம் நம்பர் செலக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆதார் கார்டு நம்பர் செலக்ட் பண்ண முடியுமா? பேன் கார்டு நம்பர் செலக்ட் பண்ண முடியுமா? நம்ம வீட்டு நம்பர் நம்ம செலக்ட் பண்ண முடியுமா? ஏன் கவர்மெண்ட்ல போய் எங்க வீட்டு நம்பர் 5 வேணாங்க எனக்கு 6 வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் என்னாச்சுங்க, அவருக்கு வந்து நம்பர் 6ஆம் நம்பர் சொன்னேன், உங்களுக்கு 6ஆம் நம்பர் நல்லா இருக்கும் சார் போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எனக்கு வீடு 5 தான் சார் கிடைக்குது அப்படின்னாரு. 6ஆம் நம்பர் வீட்டுக்கு போங்கன்னு, எனக்கு 5ஆம் நம்பர் தான் வீடு அடம் முடிச்சுட்டு போனாரு.
நான் இந்த வீடு வாங்குவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது நல்ல அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. சார் உங்களுக்கு செட் ஆகாது, 6 வாங்க. இல்லைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்க விதி உங்க தலையெழுத்து உங்களுக்கு 6 வந்து சேரும் அப்படின்னேன். முடிஞ்சா வாங்கினாரு அவரு. ஒரே நிமிஷம், சாரிங்க, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சார் வாய்ஸே கேட்கல சார். ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க நானு. 2 minutes ப்ளீஸ். ஓகே ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கால் அட்டன் பண்ணிட்டு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். சரி, இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு நம்ம வீடு சொன்னோம். நம்ம 5 எனக்கு இந்த வீடு தான் வேணும்னா நான் சொன்னேன். உங்களுக்கு 6 அமையும்னு சொன்னேன். அது எப்படி சார் பார்த்துடலாம்னு சொன்னாரு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறாரு. 6 அமையும் எப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்றாரு. சரிங்களா? அவருக்கு 6 தான் ரொம்ப சிறப்பானது. முடியாதுன்ட்டாரு. நம்ம நியூமராலஜில நம்பிக்கை இல்லை, எனக்கு 6 அமையாது, எனக்கு வீடு வேணும்ட்டாரு. சரி வாங்கிட்டாரு. வீடு வாங்கிட்டாரு, புக் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டா. வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, பால் காய்ச்சது முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 பக்கம் 2 கிரவுண்ட் இருக்கு. இது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய கிரவுண்ட வந்து ஒரு ஸ்ட்ரீட் வச்சுக்கோங்களேன், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இவர் வீட்டுக்கு வச்சுட்டாங்க.
இப்ப என்னாச்சு, அந்த கிரவுண்டை வந்து அவங்க 2 பிரதர்ஸ் வச்சிருந்தாங்க. இவருக்கு முன்னாடி இருக்க கிரவுண்டை வந்து 2 பிரதர்ஸ் வச்சிருந்தாங்க. 2 பிரதர்ஸ் 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. இதை வேற ஒருத்தர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இது தம்பி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 1 2 3 4 5 அங்க வச்சிருக்கு, இவர் வீட்டுக்கு 6ன்னு வச்சுட்டாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? கிளியர்? புரியுது சார். எஸ். புரியுது சார். அவர் உடனே எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு, அது எப்படி நீங்க சொன்னீங்க எனக்கு 6 தான் அமைன்னு சொன்னீங்க அப்படின்னாரு. சார் உங்களுக்கு 6 இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வீடு அமையும், சூப்பரா இருக்கும். நீங்க கடை பிடிச்சி வாங்கினாலும் உங்களுக்கு 6 அமைஞ்சிரும், உங்களுக்கு பிரபஞ்சம் வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. அவர் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஆமா சார் எனக்கு 6 அமைஞ்சிருச்சு. எப்படிங்க அப்படின்னா சொல்றாரு, பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுங்க, பெரிய லேண்டுங்க, அது 2 கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, ஒரே ஆள் பேர்ல இருந்துச்சு, அதை 5 4 வச்சிருந்தாங்க. இப்ப 2ஆ பிரிச்சுட்டாங்க, 1 4 5ன்னு மாத்திட்டாங்க, இப்ப என் வீடு 6 நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு. பிரபஞ்சம் நமக்கு ஒரு எண் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவாங்க. இப்ப நம்மளா வீட்டு நம்பர் போய் மாத்த முடியாது. எங்க வீட்டுக்கு எனக்கு 6 நம்பர் வைங்க, எங்க வீட்டுக்கு 7 நம்பர் வைங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா மாறிவிடும். ஸோ அப்ப விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம டேட் ஆஃப் பர்த் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம வீட்டு நம்பர் நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு எந்த கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அப்ப சொல்லுங்க, எதுங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு? மொபைல் நம்பர் நம்ம கண்ட்ரோல் இருக்கு சார். சூப்பரா சொன்னீங்க சார். நம்மளுடைய மொபைல் பேரும் நம்பர் நம்மளோட இருக்கிறது நமக்கு, நம்ம பேர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம பேர்ல ஸ்பெல்லிங் மாத்திக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அது பெரிய வேலை. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மாத்தணும், பேன்ல இருந்து மாத்தணும், அது போய் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் மாத்திக்கணும். அது ரொம்ப பெரிய வேலை. அதில் மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம். ஆனா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, ஆனா ஈஸியாக இருக்கக்கூடியதுன்னு கேட்டா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதுன்னு கேட்டா நம்ம மொபைல் நம்பர்ல இருக்குது. அப்ப நம்ம பிறந்த தேதி, நம்ம டேட் ஆஃப் பர்த் கூட்டு பாருங்க, அதை மொத்தமா சேர்த்து வரக்கூடிய விதியன், பிறவியன், விதியன். அடுத்தது நம்ம பேருக்கான நியூமராலஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நியூமராலஜி கூட்டுத்தொகை வரக்கூடிய பேருக்கான கூட்டுத்தொகை வரக்கூடிய எண். இதையெல்லாம் சேர்த்த பிறகும் நமக்கு ஒரு சில நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, அது எப்படி சரி பண்ணிக்கலாம்னு கேட்டா, அதற்குன்னு பல பரிகாரங்கள் இருக்கு. சரி பண்ணிக்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்ம மொபைல் நம்பர் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப எனக்கு 1 மிஸ் ஆயிருக்குன்னா வெறும் 111 நம்பர் எடுக்க முடியாது, அப்படி கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர். இப்ப 9583253545 அந்த மாதிரி வருது. இப்ப நீங்க யூஸ் பண்றீங்களா ஒரு மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் ஏன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா? சிலர் நீங்களே செலக்ட் பண்ணிருக்கலாம், சிலர் தானா அமைஞ்சிருக்கும். ஏன் நீங்க இந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணீங்க, இல்ல ஏன் இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மொபைல் நம்பர் எடுத்த பிறகு உங்கள் வாழ்க்கை, மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் மாதிரி, மொபைல் நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை, மொபைல் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை. என்னைக்காவது ஏதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, பிரிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் 4 மொபைல்ல வச்சிருக்கிறேன். இப்போ மோஸ்ட்லி எல்லாத்தையும் 2 மொபைல் நம்பர் இருக்கு. இந்த 2 மொபைல் 3 மொபைல் 4 மொபைல் வச்சிருந்தாலும் மேஜரா ஒரு நம்பர் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. மேஜர் அப்படின்னா அந்த ஒரு நம்பர் நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு, ஜிபே நம்பருக்கு, ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு, ஆதார் கார்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, பேன் கார்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு மொபைல் நம்பரா கொடுத்துருப்பீங்க. ஏன் அந்த ஒரு மொபைல் நம்பர் நீங்க கொடுத்தீங்க? வேற இன்னொரு மொபைல் இருந்தா அந்த நம்பர் கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? இன்னொரு நம்பர் நீங்க கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த நம்பர் கொடுத்தீங்க? ஏன் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நம்பருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் டைரக்டா ஒரு சம்பந்தம் இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த நம்பரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை மாறி இருக்கும், சூப்பரா இருக்குங்க. ஒரு சிலருக்கு அப்படியே போயிட்டு இருக்கும், நம்ம கவனிச்சதே கிடையாது. ஏன்னா மொபைல் நம்பர் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் நமக்கு தெரியாது.
நம்ம இதுவரை நம்ம நியூமராலஜி அப்படின்னு என்ன நினைச்சோம், பேரு டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இதுக்கு மொபைல் நம்பர் நியூமராலஜி தனியா ஒரு விஷயம் இருக்குது. அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், அதை கத்துக்கிட்டு நம்ம நேமுக்கு என்ன பேர், நம்மளோட பேருக்கு எந்த நம்பர் தேவைப்படுகிறது, எந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி வச்சா நம்ம வாழ்க்கை சீக்கிரம் முன்னேறும், எந்த நம்பர் வச்சா நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும், எந்த நம்பர் வச்சா நம்மளுடைய டே டு டே லைஃப் உறவுகள் முன்னேறும், பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்னு நம்மளே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு தகுந்த நம்பர் எடுக்க முடிஞ்சால் எடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் எடுக்க முடிஞ்சால் எடுத்து, நல்லா கொஞ்சம் எடுக்க முடிஞ்சால் எடுத்து அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை சீக்கிரம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட். சரி, ஏற்கனவே இருக்கிற மொபைல் நம்பர் 15 வருஷமா வச்சிருக்காங்க, எல்லாத்துலயுமே இருக்கு, எங்கெங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் யூடியூப் வேற யூடியூப்ல வேற அந்த மொபைல் நம்பர் தான் கொடுத்தேன், மாத்தவே முடியாதுன்னா நீங்க ஒரு புது நம்பர் எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களோட வாழ்க்கை சீக்கிரம் மாற ஆரம்பிக்கும். சரி, அப்படி இருந்தாலும் வேற ஏதாவது பண்ண முடியும்னு கேட்டா, எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டெக்னிக் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த டெக்னிக்ல வந்து நம்ம அந்த நம்பர் போடுவோம். நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 0 அதுல கணக்கு பண்ண மாட்டோம். சரிங்களா? இப்ப ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம போஸ்டர் இப்ப பாத்தீங்களா, கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, மொபைல் நம்பர் நியூமராலஜி போட்டு. அந்த போஸ்டர் ஒரு பாக்ஸ் போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? பார்த்தேன் சார், பார்த்தேன். அந்த பாக்ஸ்ல வந்து 4 9 6 3 2 1 ஏதோ போட்டுருந்துச்சு, 3 5 9 1 ஏதோ போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா சார், ஆமா சார். அது ஏன் 1 2 3 4 5 6 7 8 9 போடாம ஏன் இந்த மாதிரி நம்பரை மாத்தி மாத்தி போட்டு வச்சாங்க தெரியுங்களா? தெரியலைங்க சார். கூட்டுத்தொகை 15 வரும். சூப்பரா சொன்னீங்க. எந்த பக்கம் கூட்டினாலும் கூட்டுத்தொகை 15 வருது. நேரா கூட்டினாலும் சரி, கிராஸா கூட்டினாலும் சரி, ஹரிசாண்டல் வெர்டிகல் எந்த கிராஸ்ல கூட்டினாலும் உங்களுக்கு 15 வருது கூட்டுத்தொகை. சூப்பரா கவனிச்சிருக்கீங்க சார் நீங்க அதை. அப்ப அந்த கால்குலேஷன் எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் அந்த அந்த பாக்ஸ்ல அந்த நம்பரை மாத்தி மாத்தி போட்டு ஏன் கூட்டுத்தொகை 15 கொண்டு வந்தாங்கன்னா காரணம் இருக்கு. அந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று நம்மளும் வரைய போகிறோம் எங்க கிளாஸ்ல. வரைஞ்சிட்டு நமக்கான நேம் டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ண போகிறோம். அதில் எப்படி ஃபில் பண்ணணும் கிளாஸ்ல சொல்லித்தரேன். அப்புறம் நம்ம நேம் பார்த்துட்டு நேம் எப்படி ஃபில் பண்ணணும் சொல்லித்தரேன். அதுலயும் மீறி நமக்கு நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னா மொபைல் நம்பர்ல மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம், மொபைல் நம்பர்ல இருக்கான்னு பார்க்கலாம். அதுலயும் மிஸ் ஆயிருக்குன்னா அதை எப்படி பரிகாரம் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு எண் ஏதோ ஒரு எண் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 5 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டா இருக்கும், செகண்ட் பாக்ஸ் 4 கார்னர் கரெக்டா இருக்கும், நடுவில் வர கிராஸ் ஆகுறது, நடுவில் வராது. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய 5 அந்த பாக்ஸ் எடுத்து தெரியும், நம்ம நடுவில் இருக்கிறது 5 வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அப்போ உங்க வாழ்க்கையில கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிருக்கும். கனெக்டிவிட்டி அப்பனா பொருளாதாரம் இருக்கும், நீங்க இருப்பீங்க, ரெண்டு கனெக்டிவிட்டி இருக்காது. சொந்தமா வீடு இருக்கும், வீட்டுல போய் வாழ முடியாது. இது கனெக்டிவிட்டி. இல்ல அதே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, சொந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, மனசு மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்காது. கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. புரியுதுங்களா? சோ அது எப்படி சரி பண்ண போகிறோம். சரி, யாராவது ஒருத்தர் வந்து வாங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கை முழுமையா சூப்பரா இருக்குங்க, நான் பிசினஸ் பண்றேன் செம சக்சஸ், வேலைக்கு போறேன் நல்ல பொருளாதார நிலை செம்மையா உயர்வா இருக்கு, குடும்ப வாழ்க்கை செம்மையா இருக்குங்க, உடம்பு ஆரோக்கியம் பட்டாசா இருக்கு, மனசு எப்பயுமே தெளிவா இருக்கு, எப்பயுமே சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கிறேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்க. தண்ணி குடிச்சுக்கிறேங்க. என்னங்க கேட்டேன், 1 கோடி ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டேன். நான் வந்து தாங்க சார், யாருக்குமே வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைச்சிருக்கா சார், ஏதாவது ஒரு குறை இருக்கதான் சார் செய்யும். ஏன் அதுதான் தெரியல. அதுதான் தெரியல. நம்ம அந்த அளவுக்கு முழுமையான வாழ்க்கை போக முடியும். 100% முழுமையான வாழ்க்கை இல்லைன்னா கூட இப்ப இருக்கக்கூடிய 50% 40% வாழ்க்கைய 75 80% 90% மாத்திக்கலாமா, முடியுமா முடியாதா? அதற்கான வாய்ப்பு தான் இந்த மொபைல் நம்பர் நியூமராலஜி. அது இந்த நியூமராலஜி கிளாஸே ஒரு டெக்னிக் ஒன்று பயன்படுத்தி அந்த டெக்னிக் மூலியமாக
நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ள 1 நிறைய இருக்கு அப்படின்னாலே, அவங்க கர்ம வினை நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னா போட்டு டேமேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ 1னா சூரியன்ங்க. சரிங்களா? அந்த சூரியன் ஒரே பாக்ஸ்க்குள்ள இப்போ வந்து 16ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 16ஆம் தேதி 11ஆம் மாசம் பிறந்திருக்கீங்க. 1991ல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு. 11 2 1 இருக்கு. 16ஆம் மாசம் அதுலயே 2 1 இருக்கு. 1991 அதுலயும் 2 1 இருக்கு. மொத்தம் 6 1 இருக்கு. இது டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே ஏன் 6 1 வந்துச்சு? கர்மா பயங்கரமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு டெக்னிக் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறோம்? எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மொபைல் நம்பர் வச்சு சரி பண்ணிக்க முடியும். இதுல மொபைல் நம்பர் நீங்க என்னோட மொபைல் நம்பர் யாராவது கேட்டிருக்கீங்கன்னா சொல்லுவாங்க. 99 55 66 77 இந்த மாதிரி 2 டிஜிட்டா தான் சொல்லுவேன். 99 55 66 என் மொபைல் நம்பர் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 93 85 99 இந்த மாதிரி. ஏன் சார் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சார் நீங்க டபுளா சொல்றீங்க? நாங்க அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. மொபைல் நம்பர் நியூமராலஜின்னு ஒரு இருக்கு பாருங்க. அதுல 2 எண்களுக்கு தான் பார்ப்பாங்க. அதுவும் முதல் 2 எண் என்னது? நம்மளை பத்தி சொல்லக்கூடியது. இரண்டாவது 2 எண் யாரும் சொல்லக்கூடியது? நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடியது. மூன்றாவது 2 எண் யாரும் சொல்லக்கூடியது? நம்ம பிசினஸை பத்தி சொல்லக்கூடியது. தொழில், பிசினஸ், வேலைக்கு போறது இதை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப அந்த எண் மூன்றாவதாக இருக்கக்கூடிய 2 எண் இருக்கு பாருங்க. அதோட மதிப்பு என்ன? இப்ப 42 இருந்துச்சு. 42 சூப்பரான நம்பர், லட்சுமி கடாட்சமான நம்பர். அப்போ பிசினஸ் சூப்பரா செட் ஆகும், பிசினஸ் நல்லா இருக்கும், பொருளாதார நல்ல உயர்வோட இருக்கும். எங்க மூணாவது டிஜிட்ல 42 வந்தா, அந்த மாதிரி வேற எந்தெந்த எண்கள் வந்தால் நமக்கு அது வாழ்க்கை சரியா. இப்போ மொத்தமா பாருங்க, நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்மளோட நேமோட வரக்கூடிய அந்த டெக்னிக் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த நியூமராலஜி மொபைல் நம்பர் நியூமராலஜி தனியாவே இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த எண் எங்க வந்தா நமக்கு சூப்பரா இருக்குன்றதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடும். இது என்னோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நானும் யோசிச்சேன். என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது, சார் உங்க மொபைல் நம்பரை மாத்துங்க. நாங்க ஒரு மேடம் என்கிட்ட நம்ம ரேக்கி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ரேக்கி லெவல் 3 கிராண்ட் மாஸ்டர் லெவல் படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன் டைரக்ட் கிளாஸ். டைரக்டா வந்து பார்க்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்க வந்து முதல்ல மொபைல் நம்பர் மாத்துங்க சார் அப்படின்னாங்க. ஏன் மேடம்? அப்ப நல்லா தானே இருக்கு அப்படின்னா. சொன்னா கேளுங்களேன் அப்படின்னாங்க. கொஞ்சம் வயசானவங்க சொன்னா, உங்க மேரிட்டலா பேசுறாங்க, சொன்னா கேளுங்களேன் அப்படின்னாங்க. முடியாது அப்படின்னேன். சொன்னா கேளுங்க, நான் இதுவரையும் யாருக்கும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொல்றேன், நீங்க மாத்துங்க. சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னேன். நீங்களாம் எல்லாம் மாத்தக்கூடாது. நான் ஒரு ஆளுக்கு ஃபோன் நம்பர் தரேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, அவரு உங்களை நம்பர் எடுத்து கொடுப்பாரு. பைசா ஆகுமாண்ணா? ஆமா அப்படின்னாங்க. நீங்க அப்ப கமிஷன் இப்படியே தான் கேட்க, நீங்க என்ன கமிஷன் வச்சுக்கிறீங்களா? சார் உங்க நல்லதுதான் சொல்றேன், நீங்க அவர்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. சப்போஸ் அவர் நீங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கால்லே அவர் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு லக்கி, இல்லைன்னா அவருக்கு எப்ப கால் பண்ணணும் திரும்பி தெரியாது அப்படின்ட்டாங்க. சரி நம்பர் வந்து 7 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, அவர் கூப்பிடுங்கன்னா 7 மணி நைட் 7 மணிக்கு மேலே என்ன பண்ணாங்க, டயல் பண்ண கால் பண்ண ஒரு 3-4 ரிங்ல எடுத்துட்டாரு. எடுத்தோன்னே என்ன வேணும் அப்படின்னாரு. இப்படிதான் கேட்டாரு என்கிட்ட, என்ன வேணும் அப்படின்னாரு. சார் மொபைல் நம்பர் வந்து நீங்க மாத்தி தருவீங்கன்னு சொன்னாங்க. ஆமா இப்ப என்ன பண்ணணும்? மொபைல் நம்பர் வேணும், கட் பண்ணுங்க போன் அப்படின்ட்டாரு. என்னடா அது இப்படி பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதே நம்பர் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு உங்களை வேற ஏதாவது இன்னொரு நம்பர் யூஸ் பண்றீங்களா அப்படின்னாரு. இருக்கு சார் அப்படின்னா, அந்த நம்பர் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த நம்பர் கொடுத்தேன், கட் பண்ணிட்டாரு. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாரு. ரெண்டாவது ஒரு நம்பர் சொன்னீங்களே பாத்தீங்களா, அது முதல்ல தூக்கி போடுங்க, உங்க வாழ்க்கையை டேமேஜ் பண்ண அந்த நம்பர் தான் தூக்கி போடுங்க சார். தூக்கி போடுங்கன்னா தூக்கி போடுங்க. இப்ப நீங்க ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, இந்த இதுதான் உங்க பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னோட குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்குது, என்னோட பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஓரளவு சொல்லிட்டாரு. என்னோட லைஃபோட பேலன்ஸ் அந்த இது சொல்லிட்டாரு. எப்படி சார் என்னோட பேர் தெரியாது, எனக்கு பேர் கூட கேட்கல, என் பேர் தெரியாது, என் டேட் ஆஃப் பர்த் எப்படி நீங்க சொன்னீங்க, அதான் உங்க மொபைல் நம்பர் பேசுது அப்படின்னாரு. மொபைல் நம்பர் எப்படி சார் பேசும்? மொபைல்ல வேணா நான் கிண்டலா தான் பேசுறேன். மொபைல்ல வேணா பேசலாம், மொபைல் நம்பர் எப்படி சார் பேசும்? வாயை மூடிட்டுருங்க, மொபைல் நம்பர் பேசுது, வேணுமா வேணாமா பண்ணாரு. அப்புறமா கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன். ஓகே சொல்லுங்க சார் அப்படின்னேன். எதுக்கு உங்களுக்கு இப்போ மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா, நான் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் சார்,
ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ப்ளஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டேன், ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு ஸ்பெஷல் மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னு 1400 போனாரு ஒரு நம்பருக்கு. எனக்கு 3 நம்பர் வேணும், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஆனா ஒரு வாரம் ஏதாவது தருவனாரு, கொடுத்தாரு. அந்த நம்பர் எனக்கு கொடுத்து அது அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு, இதுதான் யூஸ் பண்ணணும், நீங்க 6 மாசத்துக்கு அப்புறமா தான் இந்த நம்பருக்கான வேல்யூ உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும், தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இருந்துகிட்டே இருக்கு இன்னமும் என் லைஃப்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மேடம் கிட்ட கேட்டேன், என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அது மொபைல் நம்பர் நியூமராலஜி சார், அது வந்து அப்படிதான் அப்படின்ட்டாங்க. சரி, நமக்கு தான் நிறைய விஷயம் கத்துக்கணும் ஆசை இருக்கும், அதையும் கத்துப்போம். அதையும் கத்துக்கிட்டு மற்றவங்க நம்ம நம்பர் எடுத்து கொடுக்குறோம். இதுக்கு எதுக்கு எல்லாரும் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர், இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா என்கிட்ட வந்து கேக்குறீங்க, நான் ஒரு 3000 ரூபாய் சார்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, 3500 ரூபாய் சார்ஜ் பண்றேன் நார்மலா. இப்ப சரிங்களா, 3500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். சரி, நீங்க இன்னொரு நம்பர் கேக்குறீங்க, அதுக்கு ஒரு 3500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ஒரு நம்பர் கேக்குறீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நம்பர் கேட்க, அதுக்கு ஒரு 3000. எவ்வளவு ஆச்சு? 3 நம்பர் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சேன்? அதாவது என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட இவங்க 10,000 ரூபாய் கொடுத்து இவங்க மொபைல் நம்பர் எடுத்து இன்னொரு மொபைல் நம்பர் வேணா மறுபடியும் என்கிட்ட வந்து 3500 கொடுக்கறதுக்கு இவங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இவங்களே எடுத்துக்கிட்டோமே அதை. அதனால என்ன பண்ணேன், அது ஒரு கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணேன். நான் கத்துக்கிட்டது மட்டும் போதாது, நம்ம டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி இருக்கணும், நம்ம நேம் இருக்கு பாருங்க அதை பேஸ் பண்ணி இருக்கணும், நான் எல்லாம் கத்துக்கணும், மொத்தமா நியூமராலஜி சேர்ந்து இருக்குன்னு சொல்லி மொத்தமா ஒரு கோர்ஸா வடிவமைச்சு அதுக்கு ஃபீஸ் இவ்வளவுதான். ஒரே ஒரு மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னாலே 3500 ரூபாய் சார்ஜ் எங்க இருக்கு? நீங்க இது முழுமையா கத்துக்கிட்டு நீங்க யாருக்காவது கூட நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம், நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்கிக்கலாம். இந்த நம்பர் நீங்க பயன்படுத்துங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த மொபைல் நம்பர், இந்த நியூமராலஜி நம்ம இப்ப சொல்லி தர போறோங்க. இந்த நியூமராலஜி பிரகாரம் நீங்க நம்பர் கத்துக்கிட்டது, நியூமராலஜி பிரகாரம் படிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை முன்னேறது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்தாருக்கூட வாழ்க்கை முன்னேறது மட்டும் இல்லாம, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை முன்னேறது மட்டும் இல்லாம, யாரோ உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கூட நீங்க போடலாம். இந்த மாதிரி மொபைல் நம்பர் நியூமராலஜி பார்க்கப்படும் போர்டு போட்டீங்கன்னா கூட அது நாங்க மொபைல் நம்பர் கேட்டு அவங்க மொபைல் நம்பர் நீங்க வாங்கி படிச்ச பிறகு, ஓ உங்களுக்கு இந்த லைஃப்ல இப்படி இருக்குமே, மிஸ் ஆயிருக்குமே அப்படின்னு, ஆமாங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? யாராவது ஒருத்தர் வாங்களேன், யாராவது ஒருத்தர். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். சொன்னது யாரு? செல்வராஜ் சார். செல்வராஜ் சார், உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு, மத்தவங்களும் கொஞ்சம் வழி விடலாமா நம்ம? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் கார்த்திக் ரெண்டு பேர் பேசுறீங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. சார் கார்த்திக். ஹர்னிதா மேடம் வந்துட்டாங்க சார். சாரி சார், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஹர்னிதா மேடம், உங்களோட மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் சொல்லுங்க. 76076. உங்க ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இது 76. சரிங்களா? உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு எல்லா பிசினஸ் வரும், உங்க வீட்டுல எல்லாமே வரும், நீங்களே உங்க வாயால கெடுத்துப்பீங்க, ஓட்ட வாய் முதலி உளறிடுவீங்க. ஆர் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நீங்களே ஏதாவது உளறிடுவீங்க. எப்படி சொல்லலாம்னு கேட்டா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படிதான் இருக்கீங்களா நீங்க? கண்டிப்பாங்க சார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நானு ஒரு 5000 ரூபாய் என்கிட்ட வாங்கணும் கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 5000 ரூபாய் கொடுக்க வருவேன். நீங்க என்ன பெரிய ஆளு, 5000 ரூபாய் என்ன கொடுத்து அப்படி என்ன பண்ணணும்னு பாக்குறீங்கன்னு கேட்டு வட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்பீங்க. எனக்கு கோவம் வந்துடும், 5000 ரூபாய் கொடுக்கமான்னு எடுத்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி உங்க வாயாலே நீங்க கெடுவீர்கள்னா கெட்டு போறது கிடையாது. அப்படி நான் சொல்ல வரல. சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியது நீங்களே தடுத்துப்பீங்கன்னு சொல்ல வரேன். சும்மாவே இருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? கரெக்ட் தான் சார். பாருங்க, அவங்க மொபைல் நம்பர் சொல்லிடுச்சு, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டே சொல்லிடுச்சு அவங்களோட பத்தி ஓரளவுக்கு. அடுத்த 2 டிஜிட் சொல்லுங்க பாப்போம். 04 சார். 04.
ஓகே. நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க, ஒரு விஷயம் ஏதாவது செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருக்கிறேன். நர்சிங் முடிச்சிருக்கிறேன். ஓ! வெரிஃபிகேஷன் போயிட்டு சூப்பர் வந்திருக்கேன். மேடம். பட் ஆர்டர் காப்பி இன்னும் கைக்கு வரல. பிளஸ் இப்ப எனக்கு சீக்கிரம் வந்துரும் கொஞ்சம் உங்களுக்கு. ஒரு 2 இயர்ஸாவே எனக்கு நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி இதெல்லாம் மேல அதிகமான ஆர்வம் எனக்கு. அதனால இப்ப இந்த ஓகே. கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க சார் படிக்கலான்னுட்டு. சூப்பர் மேடம். லைஃப் நல்லா வரும் மேடம் உங்களுக்கு. இதுவரையிலுமே உங்களுக்கு பொருளாதாரத்துல பெருசா கஷ்டமே இருந்திருக்காது. சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொருளாதாரத்துக்கு. அடுத்து யாருங்க அது பக்கத்துல? நான் சொன்னேனா அப்படின்றாங்க. வேற யாரோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்காங்க புரியுது, சார். புரியுது. சார் வேற யாராவது மியூட் ஆஃப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ். சரி. அடுத்த 2 டிஜிட் சொல்லுங்க. 76049491 சார். ஃபர்ஸ்ட் 760491ங்களா? 91 ஆமாங்க சார். ஓகே. 91. ஓகே. உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேர்ந்தாலும், உங்களுக்கு அனாவசிய செலவு பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க. எஸ் சார். கையில எதுவுமே ஏன் நிக்காதுங்க செலவு சார். அமௌண்ட் எதுவுமே கையில எதுவுமே நிக்காது. நிக்காது. கரெக்ட். எதுவுமே நிக்காது. நிக்காது. ஒரு வரும் போகும், 10,000 வரும் போகும். வந்துச்சுனாலுமே அது இமிடியேட்டா ஒரு வாரத்திலே காலியாயிடும் சார். காலியாயிடும். ஒரு வாரம் ஊர்ல வச்சிருப்பீங்களோ? அதுவே பெரிய விஷயம் தான். ம். சரிங்களா? அப்படிதான் பணம் நிக்கவே நிக்காது உங்க கையில. சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க, சேர்த்தே வைக்க முடியாது. உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு தாட் ப்ராசஸ் இருக்குங்களா? ஆமாங்க சார். சேர்த்து வைக்கிறது பணமே இருக்காது உங்ககிட்ட. இல்லைங்க சார். ரொட்டேஷன்ல போற மாதிரி வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். அப்படியே ரோலிங்ல இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த 2 டிஜிட் சொல்லுங்க. 64 64ங்களா? சார். ஓகே. 64. உங்களுக்கு எல்லா ராஜயோகம் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்க வாயை வச்சு நீங்க எடுத்துப்பீங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. கையிலேயே நிக்காது. ஆனா எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில வந்திருக்கும் இதுவரையிலுமே. சரி, அடுத்த லாஸ்ட் 2 டிஜிட் சொல்லுங்க. 06 06ங்களா? ஓகே. உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார். குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். குலதெய்வம் தெரியும் சார். அப்போ ஓகே, அவங்களை வழிபடுங்க. இப்ப சார் இவங்க இப்ப மொபைல் நான் நம்பர் சார் நான் இப்ப நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் நானே இப்ப எடுத்திருக்கிறேங்க சார். அந்த நம்பர் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்றீங்களாங்க சார்? சொல்லுங்க மேடம். 95 புதுசா எடுத்த நம்பர் வந்து 95 ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களே செலக்ட் பண்ணீங்களா? இல்லைங்க சார். வேற ஒருத்தர் 95 சொல்லிதாங்க சார் எடுத்தேன். 14 9514 77 84 51 ஒரு நிமிஷம் 77 84 84 51 51. யார்கிட்ட ஓகே, யார்கிட்டயாவது கொடுத்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. இந்த நம்பர் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நீங்க சொன்ன நம்பர் எல்லாமே நியூமராலஜி பிரகாரம், மொபைல் நம்பர் நியூமராலஜி பிரகாரம் எடுத்த நம்பர். ஓகேங்க சார். சரிங்களா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர கடைசி நம்பர் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்தா லாஸ்ட் வந்து 51 தாங்க சார் வரும். 51 வந்தா 6 வருதுங்களா? ஆமாங்க சார். 5 + 1 6ங்களா? எஸ் சார். உங்க டேட் ஆஃப் பர்த் மேடம், டேட் மட்டும் சொல்லுங்க. டேட் வந்து 3ங்க சார். ஓகே, அதெல்லாம் கூட்டி தொகை வர டேட் 3 + 7 10 நம்பர் வந்து 1 சார். லைஃப் பாத் நம்பர் வந்து 1 சார் எனது. 1. ஓகே. 6 ஓகே, 6க்கு 1 ஓகே. மேட்ச் ஆகும். பரவாயில்ல. உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மொபைல் நம்பர், இது நீங்க பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில சீக்கிரமா பொருளாதார முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க சார். நீங்க எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும். ஓகேங்க சார். திடீர்னு உங்களுக்கு இங்க இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மொபைல் நம்பரா தான் நீங்க எடுத்திருக்கீங்க. இப்ப ஏற்கனவே வச்சிருக்க சொல்ல, இனிமே யூஸ் பண்ண போறது சொல்றேன். ஓகேங்க சார். பயன்படுத்த சீக்கிரமா லைஃப்ல டெவலப் ஆகலாம்.
கண்டிப்பா சார். இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர் வந்து இப்போ அது கண்டினியூ பண்ணலாங்களா இல்ல அந்த சிம்மையே வந்து நம்ம எடுத்துடணுமாங்க சார்? அதாவது எல்லா நம்ம இப்ப நீங்க அமேசான், பிளிப்கார்ட் அது இதுன்னு எங்கெல்லாம் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலயும் நம்பரை மாத்திருங்க. ஓகேங்க சார். மேக்ஸிமம் ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். எல்லாத்துலயும் நம்பரை மாத்திட்டு சிம் கார்டை தூக்கி போட்டுருங்க. ஓகேங்க கேன்சல் சார். இப்ப பண்றேங்க. செகண்ட் அதாவது சிம்ல அந்த மாதிரி கேன்சல் போட்டு நம்பர் சிம் கார்டே வேண்டான்றீங்களா? வேண்டாம். ஓகேங்க சார். சிம் கார்டே வேணாம், கேன்சல் பண்றேங்க. ஓகேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகேங்க சார். இப்ப எப்படி நீங்க வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த நம்பர் வாங்குனீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்க நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். எப்ப இந்த பயிற்சி வகுப்பு கத்துக்கிட்ட பிறகு, நியூமராலஜி பயிற்சி வகுப்பு கத்துக்கிட்ட பிறகு. ஓகே சார். புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகே இருக்கு மொபைல் நம்பர். சொல்லுங்க சார். வணக்கம், ஜெயஸ்ரீ பேசுறேன் சார். யாருங்க? ஒரு ஜெயஸ்ரீ டவுட் மேடமா? சொல்லுங்க. ஒரு டவுட் கேளுங்க சார். இப்போ நீங்க கேளுங்க. ரெண்டு நம்பர் சேர்த்துட்டு ஒரு பலன் சொன்னீங்க இல்லையா சார்? ஆமா அந்த மேடம். பலன் எடுக்கிறதும் சொல்லி தருவீங்களா சார் அது? சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஓகே. இது வந்து இந்த கிரக சேர்க்கையில சொல்றீங்களா சார்? அது எப்படி சொல்றீங்க? இது இது எல்லாமே இல்ல இந்த இந்த 2 நம்பர் சேர்த்தா ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அப்படி சொல்றீங்களா? இல்ல இப்போ 9 1னா செவ்வாய் சூரியன் சேரும்போது இத மாதிரி ஒரு பலன் இருக்கும்ல, அத மாதிரி அத மாதிரி பலன் எடுக்கிறீங்களா சார் இது? அப்படி கிடையாது மேடம். ஆ. அதாவது அதுவும் ஆட் ஆகும். ஆ. அதுவும் ஆட் ஆகும். 6 6 சேர்ந்தா 6 6 6னா சுக்கிரன். 2 சுக்கிரன் சேர்ந்தா என்ன ஆகும்? குரு வந்துறாரு. 12 இல்லையா? 12 3 வந்துடுறாரா? 12 குரு வந்துறாரு. ஆமா. சுக்கிரன் யாரு? இவர் வந்து அசுரகுரு. சுக்கிரன். அசுர குரு. 3 குரு யாரு? தேவகுரு. 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 அசுரகுரு. இந்த அசுரகுரு தேவகுரு சேர்ந்தா என்ன ஆகும்? 9 வந்துருது. அவர் செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய் வந்துரு. அப்படி கேட்கல. இப்ப 66ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சுக்கிரன் குரு, ஆமா. 2 சுக்கிரன் சுக்கிரன். இருக்காங்க. 2 சுக்கிரன். ஆமா. 6 + 6 12. 12ல 1 சூரியன், 2 சந்திரன். ஆமா. 2 + 1 3. 3 செத்த குரு. இந்த காம்பினேஷன்லயும் கொண்டு வந்தீங்கனாலும் அதுலயும் சேர்த்திருக்கும். அதை தவிர மொபைல் நம்பர் நியூமராலஜி தனியா 2 டிஜிட்டுக்கு தனியா ஒரு இருக்கு. அதையும் சேர்த்தே நீங்க கத்துப்பீங்க. இப்ப பலன் சொன்ன மாதிரி நீங்களும் பலன் சொல்லுவீங்க. இது 51க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார்? 51க்கு ஒரு வேல்யூ இருக்கும், 44க்கு ஒரு வேல்யூ இருக்கும், 40க்கு, அது எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. 33க்கு. 01ல இருந்து 99 வரையிலும் அந்த வேல்யூ கத்துப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. 2 டிஜிட் ஓகே. கத்துப்பீங்க. இதுல இந்த கிளாஸ்ல கத்துப்பீங்க. ஓகே சார். அப்புறம் நீங்களே உங்க நம்பர் மொபைல் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து கேரக்டருங்களா? சதீஷ் பேசுறேன். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் உங்களை பத்தி சொல்லக்கூடிய சார். உங்களை பத்தி, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர்னு வச்சுக்கலாம். கேரக்டர், உங்களுடைய தன்மை, உங்களுடைய குணாதிசயம், அது அப்படி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 டிஜிட். ஆமாங்க சார். அதையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணணும். இதையும் தவிர உங்களோட நியூமராலஜி பிரகாரம், அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் எந்த நம்பர் மிஸ் ஆகுது, அப்புறம் உங்க நேம் பாருங்க, நேம்ல எந்த நம்பர் மிஸ் ஆகுது, இல்ல எந்த நம்பர் அதிகமாக இருக்கு. இப்போ உங்க பேர்ல வந்து உங்க பேர் ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஏ அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 1, ஜேனா இன்னொரு 1, சதீஷ் எஸ்க்கு 1, ஏக்கு 1, அந்த மாதிரி பார்க்கும்போது 4 5 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் உங்களுக்கு 5 1 வருது அப்படிங்கிறது அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நார்மலா ஒரு டேட் ஆஃப் பர்த் நியூமராலஜி பிரகாரம் நேம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா 1ங்கிறது 2 தடவை வரலாம், 3 தடவை வரலாம். 1 2 3 தடவை வரலாம். 4 தடவைக்கு மேல வருது அப்படின்னாலே உங்க கர்மா எங்கேயும் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சூரியன். உங்க லைஃப் வந்து சூரியன் டேமேஜா இருக்காரா? ஒரு தடவை வந்து 2 தடவை 3 தடவை தான் நல்லா இருக்காரு. 4 தடவைக்கு மேல வந்தாருன்னா சூரியன் டேமேஜ்னு அர்த்தம். சூரியன் டேமேஜ்னா ஓவரா ஒர்க், ஓவர் சூடு வச்சா எப்படி இருக்கும்? இப்ப என்னோடது 9842236692 அப்படின்னா 2 3 டைம்ஸ் வந்துருது. 2 3 டைம்ஸ் வந்துருதுங்களா? அப்ப உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் நல்லா இருக்காரு. சரிங்களா?
இப்ப சந்திரன் நல்லா இருந்தாலும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? உங்க டேட் ஆஃப் பர்த் 11/3/1973. அதாவது வந்து 2/7. ஓகே, அதுலயும் 2 வருதுங்களா? 11/3 11 அது ரெண்டு ஆட் பண்ண வேண்டாம். 11 அதுல ஒரு 2 வருதுங்களா? 1 + 1 2 வருதுங்களா? அதுல ஒரு 2 வருது. அப்போ உங்க நேம்ல ஏதாவது 2 வருதான்னு பார்க்கணும். அப்ப இத்தனை 2 உங்களுக்கு வருது அப்படின்னாலே 2னா மனோகாரகன் 2, சந்திரன் மனோகாரகன். சந்திரனால உங்களுக்கு மனசு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பீங்க. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, சரி செஞ்சிடலாம், இல்லப்பா வேணாம்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இருப்பீங்களா? இருக்கீங்களா சார்? இருக்கீங்களா லைன்ல? செய்வேன் சார் இருக்கேன் சார், லைன்ல தான் இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்களா நீங்க? பிசினஸ்ல இருக்கிறதுனால டக்குன்னு முடிவு எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு எது தேவை? சூரியன் தேவை. இந்த சூரியன் உங்களுக்கு இருக்காரான்னு பார்க்கணும். இருந்தாருன்னா எத்தனை தடவை இருக்காரு? அதாவது ஒண்ணுன்றது வந்து நீங்க அதிகமா கன்ஃபியூஸ் ஆவீங்களா? அப்ப சூரியன் 3 தடவைக்கு மேல இருந்தா ஓவர் சூடு என்ன ஆகும்? மண்டை சூடு, அப்படியே டென்ஷனா இருப்பீங்க. தலை சூடு இருக்கு. ஆனா தலை சூடு மண்டை சூடு இருக்குங்களா? டென்ஷனா இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்ப அது சரி பண்றதுக்கு என்ன பண்ணும்? பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரம் சின்ன சின்ன பரிகாரம் சிம்பிளானதுதான். அந்த இடத்துல ஒரு போட்டோ மட்டும், இங்க இடத்துல வாட்டர் டேங்க் வைங்க, இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் டேங்க் வைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் நீங்க செஞ்சாலே உங்களுக்கு அது மாற ஆரம்பிக்கும். இப்ப 9/8 சாரி சார், நீங்க 9/8 கேட்டுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு கேட்கல. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது சார். இப்ப எனக்கு சுத்தமா கேட்கல ஆக்சுவலா. ஹலோ, சொல்லுங்க சார். மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்களேன், தயவு செஞ்சு மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க சார். இவர் ஏதோ கேள்வி கேட்கறாங்க ஒருத்தங்க, நம்ம டீம் மெம்பர். சொல்லுங்க சார். 9/8 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கேரக்டர் அது என்ன காட்டும்? 9/8 ஸ்டார்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஆமாங்க. ஓகே, 9/8னாலே நீங்க ரொம்ப நேர்மையா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறது கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா இருப்பீங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டே பேசக்கூடிய ஆளா இருப்பீங்க. இது இப்படிதாங்க இருக்கணும். நேர்மையா இருந்தா கரெக்டா வாழ்க்கை முன்னேறும் நீங்க சொல்லக்கூடிய ஆளா இருப்பீங்க. இல்லங்க அங்க லஞ்சம் கொடுத்து அதை பத்தி வேற ஏதாவது பண்ணிடலாங்கன்னு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. இப்படிதான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. லைஃப்ல பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. நீங்க நேர்மையான பர்சனா சார்? பிசினஸ்க்கு மெயினே அதுக்கு பிசினஸ்க்கு நேர்மை தான். ஆனா பெரிய பிசினஸ் பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியாது. ஆனா நான் அதுக்குன்னு நீங்க தப்பு செய்யுங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள். ஆமா, நீங்க நேர்மையாக இருக்கும் போதே வாழ்க்கையில டெவலப் ஆகுறதுக்கு வேற என்ன பண்ணா உங்க கேரக்டரை மாத்திக்காம நீங்க வாழ்க்கையில டெவலப் ஆகலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்மளோட கேரக்டர் நம்ம மாத்திக்க முடியாது. நம்ம மனசு உறுத்தும், நம்ம மனசாட்சி உறுத்தும். நீங்க பிளெக்சிபிளா இருக்கணும்னு நினைச்சா கூட அப்ப என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம மனசாட்சி உறுத்தக்கூடாது. ஆனா அதே நேர்மையோட இருக்கணும். ஆனா அந்த விஷயம் நடக்கணும், நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும். அப்ப என்ன பரிகாரம் பண்ண ஸ்லீப்பிங் வருதுங்களா சார்? மத்தவங்க யாராவது மியூட் போட்டுக்கணும் தயவு செஞ்சு ப்ளீஸ். தேங்க்யூங்க, புரிஞ்சுக்கிறது ரொம்ப தேங்க்யூ. ஸோ அப்ப எந்த நம்பர் நீங்க செலக்ட் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது வெறும் மொபைல் நம்பர் வச்சு மட்டும் கிடையாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் சேர்க்கணும், உங்களோட பேரையும் சேர்த்து அதெல்லாம் சேர்த்து பார்த்து அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவோம். சொல்லுங்க சார். நான் 2008 ஒரு சிம் கார்டு கீழே இருந்துச்சு. காலேஜ் அந்த சிம் கார்டு சும்மா வீட்டுல போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் மொபைலே வாங்கினேன்.
அப்போ மொபைல் வாங்கி சிம் வாங்கினேன், அந்த சிம் எடுத்து போட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து போட்டேன். இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை என் பேர்லயும் மாத்திட்டு ரொம்ப நாள் கழிச்சு. சரிங்க சார். இப்போ அந்த நம்பர் யூஸ் பண்ணது போது உங்க லைஃப் எப்படி சார் இருக்கு? முதல் நம்பரே அதான் சார், 18 வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 12 ஏற்றத்தாழ்வு வருஷம் யூஸ் இருந்துகிட்டே பண்ணி ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே இருக்குங்களா? ஒரே நம்பர் தான். ஆமாங்க சார். 2 அடி ஏறினா 2 அடி ஏறினா 3 அடி அந்த நம்பர் சரிக்குதுங்களா? கீழே நடந்து எடுத்தேன். ஆமா, இல்ல வர போயிடும் அந்த மாதிரி அது இருக்கு. நம்ம ஆனா அந்த என்னன்றதை நம்பர் கீழே இருக்கு, பார்த்துக்கலாம். நான் வாங்கல, கீழே இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. நீங்க வாங்கியிருந்தாலும் நீங்க கீழே இருந்து எடுத்தாலும் யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அந்த நம்பரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த நம்பர் ஏன் உங்களுக்கு அமைஞ்சது? இப்ப அந்த சிம் கார்டு நீங்க வேற யாருக்காவது எடுத்துருக்கலாம், வேற யாருக்கும் போயிருக்கலாம், ஏன் உங்ககிட்ட வந்திருக்கு? அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ நானும் இருக்கு. யூஸ் பண்ணிட்டேன். அது ஒரு வேல்யூ இருக்கு. அது உங்க அது வெறும் மொபைல் நம்பர் மட்டும் இல்ல சார், உங்க டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், அதுக்கப்புறமா தான் 3வது வரக்கூடிய மொபைல் நம்பர் ஆட் பண்ணும்போது 3 சேர்த்து அந்த பாக்ஸ் கிளியர் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்ல அதுக்கு அதே நம்பர் தான் யூஸ் பண்ணணும், வேற வழி கிடையாது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், சப்போஸ் நம்பர் மாத்துறதா எப்படி நீங்க நம்பர் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு நீங்களே நம்பர் மாத்தி அதுக்கான பரிகாரம் தேர்வு. அப்ப இதே நம்பர் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது வேற என்ன பரிகாரம் செய்யணும் இதற்கு? புரியுது. அப்ப வேற என்ன பரிகாரம் பண்ணலாம்? இத என்ன பரிகாரம் பண்ண சரியாகும்? விதியை மதியால் வெல்லலாம். இப்ப நம்பர் உங்களுக்கு அமைஞ்சது விதி. மதிங்கிறது இப்ப நம்ம கோர்ஸ் கத்துக்கிறோம் பாருங்க, இது மதி. இதை வச்சு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் சொல்லுவாங்க. சரிங்க சார். வணக்கம். நம்பர் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார், சார் நம்பர் சொல்லுன்னு இருக்காங்க. 9965 99 சூப்பரா இருக்கு சார். 65 227 557. ஓகே. 65ங்கிறது உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பெண்கள், இல்ல உங்க பெண்கள்னால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குங்களா? முன்னாடி சார், இப்பலாம் இல்ல, நான் ஜெயில் போறதே இல்ல. முன்ன இருந்துச்சுங்களா? ஓகே. ஆமா. 65 அப்புறம் 9965 227. ஓகே. 227ங்களா? 22 65 அப்புறம் 22 22 அடுத்தது 7557 7557. ஆமாங்க சார், 7557 75 ஓகே 57. எப்பயுமே ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்களா சார்? நீங்க ஏதாவது ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்குங்களா எப்பயுமே உங்களுக்கு? அது ரொம்ப நாள், இப்ப சில காலமா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சுங்களா? நம்பர் இருக்கு, நம்பர் அப்படிதான் சொல்லுது உங்களுக்கு, கடன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுது. கடன் தீரணும்னா நம்பர் மாத்தணும். நம்பர் மாத்தணும். கடன் தீரணும்னா நம்பர் மாத்தணும். சரிங்க சார். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம கத்துக்கலாம். நம்ம வணக்கம் சார், ஈஸ்வரன் சார், தேனியில இருந்து சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? சார் நல்லா இருங்க சார். என்னோட நம்பர் சார் 9790292151 சார். சரிங்க சார். 9 சார் 97 90 97 9790 29 29 21 51 சார். என்னோட பேர் ஈஸ்வரன் சார், ஏ ஈஸ்வரன். ஓகே. நீங்க எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆரம்பம் சூப்பரா இருக்கும், முடியும் போது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குங்களா? ஆமா சார், ஆமா சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியே ஆரம்பிப்பீங்க, அதுவும் நல்லா போயிட்டு இருக்கும், கடைசியில ரிசல்ட் பார்த்தா ஒண்ணுமேலாம் போயிடும். ஆமா சார், ஆமா சார். உங்க மொபைல் நம்பரை தான் சொல்லுது உங்களுக்கு. இப்ப மொபைல் நம்பர் மாத்திக்கலாமா சார்?
மாத்தணும் சார். நீங்க நிச்சயம் மாத்தி ஆகணும். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது மட்டும் நல்லா என்ன நம்பர் ஆரம்பிச்சு சார் முடிவும் எடுத்துக்கலாம் நல்லா அப்படி இருக்கணும்ல. எடுத்துக்கலாம் என்ன நம்பர் சார் எடுத்துக்கலாம் அது நம்பர் கிளாஸ்ல தான் என்ன நம்ம நம்பர் சார் தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்கலாம் அப்படி அது நம்ம கிளாஸ்ல தான் சார் சரிங்க கத்துக்க சார் முடியும். சார் சார் சரிங்களா? எந்த வணக்கம். நம்பர் ஓகே எடுத்தாலும் சார் உங்களுக்கு ஓகே சிறப்பாக இருக்கும். அப்படின்றத நீங்க வணக்கம் கிளாஸ்ல சார். தான் கத்துக்கணும். சார் வணக்கம், என் பேர் கௌரி. என்னோட சொல்லுங்க ஃபோன் மேடம். நம்பர் 9840 ஒரு நிமிஷங்க. 98 9840 40 எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா மேடம்? ஒரே கவலையில ப்ரெஷர் டென்ஷன்ல இருப்பீங்களா? எஸ் சார். இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? அதெல்லாம் நம்பர் மாத்திருங்க. 387191 சார். 387191. உங்களுக்கும் கடன் இருக்குங்களா? கடன்லாம் இல்ல சார். கடன் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்து வராம இருக்குங்களா? இல்ல சார். ஓகே. அப்ப அது உங்களுக்கு சவுனன் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆல்வேஸ் ப்ரெஷர் டென்ஷன் ஏதோ ஒண்ணு போட்டு மண்டைக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த குழப்பத்துல இருந்து எப்படி வெளில வர்றது பரிகாரம் இருக்கு. ஒரு சிலருக்கு நம்பர் நல்லா இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், அது பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரம் செய்யும்போது அந்த குழப்பங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். குழுவில் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறப்ப, இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இப்ப நம்ம வந்து நிறைய நம்பர் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு நம்பர் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குது, நம்ம யூஸ் பண்ண மொபைலுக்கு என்ன பலன் இருக்கு, நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன பலன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது ரெமிடி வந்து நம்ம கிளாஸ்ல தான் கத்துக்க முடியும். ஏன்னா அங்க சொல்லி கொடுக்க வேண்டியது இங்கே சொல்லிட்டு இங்கே கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிளாஸ் நடக்கணும். இங்கே அப்ப தெளிவாக சொல்லி கொடுக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. சார் வணக்கம். உங்களோட ஆர்வம் புரியுது. கிளாஸ்ல வாங்க நம்ம பேசிக்கலாம் நம்ம. சரிங்களா? சொல்லுங்க சார் வணக்கம். நான் ராஜன் உகாண்டாவில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு 2 டவுட் சார். ஒண்ணு, இத நான் படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஜோதிடம் அவசியமா? சார் மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்களேன். சார் யாரோ பேசுறாங்கன்னா மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. சாரி சார், திரும்ப கேளுங்க. நீங்க படிக்கிறதுக்கு இந்த நியூமராலஜிக்கு ஜோதிடம் ஜாதகம் அவசியமா? அதை பத்தி நாலேஜ் இல்ல சார். நீங்க ஜோதிடம் ஜாதகம் ஒண்ணுமே தெரிய வேண்டாம். எனக்கு சார் அதுல சில கசப்பான அனுபவங்கள் இருக்கு, அதனால நான் அது பக்கமே போறது இல்லை சார். அப்ப அது வேண்டவே வேண்டாம். இது ஸ்ட்ரெயிட்டா நீங்க இதை கத்துக்கலாம். ஓகே சார். ரெண்டாவது, இங்க நான் யூஸ் பண்ற நம்பர் வந்து 9 டிஜிட் தான் சார். ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இதுக்கு எப்படி சார் 10 டிஜிட்டை வச்சு மேட்ச் பண்றது? பண்ண முடியுமா? ஓகே. அதாவது 0ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட மொத்தமா 9 டிஜிட் இருக்கும். 0 சேர்த்து 772 744 706 772 744 744 706 706. ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா? ஆமா சார். 10 வந்து இருக்குங்களே. 10 வந்துடுது சார். நம்ம பாத்துக்கலாம் அதை வச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் உமா மகேஸ்வரி சார். ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் சின்ன அறிவு. இப்ப சார் கேட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும், கிரகங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏபிசிடி மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் 5வது 10வது வந்து பாஸ் பண்ணிருக்கேங்க. நான் வந்து கத்துக்கலாமா? தாராளமா கத்துக்கலாம். டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருவோம். எப்படி கண்டுபிடி, என்ன கண்டுபிடி டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? சொல்லுங்க மேடம். சார் 9206 92. எஸ் சார். உமா 06 மகேஸ்வரி 56 56 32 32 87 87. இந்த நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த நம்பர் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். எஸ் சார், ஓரளவுக்கு வந்திருக்குது சார். ஓரளவு இது 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 நம்பர் மாத்தணுமா இல்ல இது ஓகே இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்?
இந்த நம்பர் இப்போதைக்கு ஓகே, நல்லா இருக்கு. பட் உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க நியூமராலஜி எல்லாம் பார்த்த பிறகு இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிடலாம். சப்போஸ் இந்த நம்பர் மாற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட்டா சொன்னா இந்த நம்பர் மாற்றணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்க லைஃப் டெவலப் ஆகுறதுக்கு வேற என்ன பரிகாரம் பண்ணுமோ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை பரிகாரம் பண்ணும்போது சீக்கிரம் டெவலப் ஆகும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க நியூமராலஜி நேம் வச்சு நியூமராலஜி எடுக்கும் பாருங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பரிகாரம் பண்ணு சொல்லும்போது சீக்கிரம் டெவலப் ஆகும். இந்த நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்கு சார். நான் அதுதான் டேட்டா பத்தி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். 27/11/1983. அது கால்குலேட் பண்ணணும் மேடம். எஸ் சார். டோட்டலா 5ல முடியும்ல சார்? உங்க நேமையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணி ஒரு கிரிட் ஒன்று வரையணும். அந்த கிரிட் வரைஞ்சி அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் நமக்கு தனியா செய்யறதுக்கு. ஓகே ஓகே சார். இல்ல இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். அதுதான் இப்போ சொந்த தொழில் பண்ணலாமா, ஒரு சாரி விக்கிறதோ இல்ல ஒரு நைட்டிஸ் விக்கிறதோ இந்த பண்ணலாமா, அப்ப இந்த நம்பரே யூஸ் பண்ணலாமா இல்ல வேற நம்பர் வாங்கலாமா? இந்த நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்கு மேடம். பேசிக்கா பிசினஸ்க்கு இந்த நம்பர் செட் ஆகுமான்றது நம்ம கிளாஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஓகே ஓகே சார். கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, கிளாஸ் படிங்க, அவர் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பே பண்ணணும் சார் அந்த கிளாஸ்க்கு சார்? அது சார் சொல்லிடுவாரு மேடம். எவ்வளவு நாள் கோர்ஸ் சார்? 10 days கோர்ஸ் வரும் கிட்டத்தட்ட. only 10 daysல அது கவர் ஆயிடும் எல்லாமே? நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். எவ்வளவு per dayக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் சார்? கிளாஸோட டியூரேஷன் 1 hour 30 minutes வரும் மேடம். கண்டினியூஸா வைப்பீங்களா இல்ல வீக்லி 2 days 3 days அந்த மாதிரியா சார்? வீக்லி 3 days மேடம். சோ 10 daysல முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட அதுக்கு அப்புறம் கூட கிளியர் பண்ணுவீங்க சார்? தாராளமா கிளியர் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் கிளாஸும் அனுப்புவீங்க? Yes, you will get recording also. ஓகே சார். Thank you so சார் much. வாங்க சார். சரி, ஓகே, தேங்க். சொல்லுங்க சார். சார் என்னுடைய நம்பர் 944ல ஆரம்பிக்குங்க சார். 94. சரிங்க சார். 94427. ஒரு நிமிஷம் சார். 94 94427. சொல்லுங்க. 83 சொல்லுங்க சார். 521. ஒரு நிமிஷம் 28 ஒரு அடுத்தது. நீங்க நிறைய தடவை ஏமாந்துருக்கீங்க சார். பணம் கொடுத்து ஏமாந்துடுறது உண்டு சார். உண்டு சார். சார் வாய்ஸ் கேட்கலிங்க சார். ஹலோ சார், வெயிட் பண்ணுங்க சார், வேற கால்ல இருக்கிறார். ஓகே சார். ஓகே சார். சரி, ரெண்டு சேருக்கு எடுத்தது ஒரு கம்முன்னு. சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். சாரி சார். சார் ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு, நிறைய கால்குலேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டா உங்க மொபைல் நம்பர் சொல்லி கேட்கும்போது ஒரு சில பலன்கள் தான் சொல்ல முடியும். உங்க டேட் ஆஃப் பர்த், அதோட கூட்டுதல் விதியன், பிறவியன், உங்க நேமோட நியூமரோட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு தெளிவா தெரியும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருமே இந்த கிளாஸ் படிங்க. உங்களோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தாரோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம் டைரக்டா. சரிங்களா? மற்ற டீட்டெயில் எது வேணாலும் சத்ரி சார் சொல்லுவார், உங்களுக்கு குரூப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க சார். சார் இப்ப டேட் ஆஃப் பர்த் தெரியாதவங்க சார், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு உங்க நேம் இருக்குல்ல சார், ஆமாம் சார், அந்த நேம் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நேம் அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். என் மொபைல் நம்பர் 95852557. கிளாஸ்ல அதை நம்ம கிளாஸ்ல பாத்துக்கலாமா சார் நம்ம? ஓகே சார். ஏன்னா வேலை நிறைய இருக்கு.
அதுல நிறைய ஓகே விஷயம் நம்ம சார். தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. சரிங்க சார். நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம சார் கிட்ட கேளுங்க. சார் உங்களுக்கு சொல்லுவாங்க கிளாஸ் என்னைக்கு இருக்கு, எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம நிச்சயமாக நம்ம விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்மளோட லைஃப், நம்மளோட கூட இருக்கிற லைஃப், எல்லாரோட லைஃப்பும் நம்ம டெவலப் பண்ணலாம். இந்த நம்பர் நியூமராலஜி கத்துக்கிட்டே. சரிங்களா? ஓகே 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 சார், கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.